Hey guys, இந்த வீடியோல நம்ம ஆட்டோம்பர்கோட ரினேசா ரினீசா ரினீசா ஸ்மார்ட் சரி ஏதோ ஒன்று படிக்காத தற்குறிப்பு. அதான் இந்த ஃபேனுடைய அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃபேனை இன்ஸ்டால் பண்ணி ஒரு 30 டேஸாக ஆகுது. ஸோ இந்த ஃபேனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு இந்த வீடியோ நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். இதுதான் இந்த ஃபேன் வர பாக்ஸு. ஸோ பாக்ஸ் மேலேயே நம்மளுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்ஸா சப்போர்ட்லாம் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் திறந்ததுமே உள்ளே வந்து நம்மளுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபேனோட ஒயரிங் கப் ஹோல்டர் இருக்குது. அண்டு ஃபேனோட ஹெட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் சில ஆக்சசரிஸும் இருக்குது. அண்ட் மெயின்லி நம்மளுக்கு பாக்ஸ் உள்ளே நம்மளுக்கு ரிமோட்டோட பேட்டரியும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. ஃபேனை பார்த்தோன்னா லைக் இதோட ஹெட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. லைக் நம்ம பழைய ஃபேனை கம்பேர் பண்ணுறதோட இதோட ஹெட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸ்லேயே விங்ஸ் இருக்குது, அதை மறந்துட்டேன். ஸோ விங்ஸை எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம டீட்டெயில் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு BLDC ஃபேனு. அதாவது BLDCனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லணும்னா பிரஷ்லெஸ் டைரக்ட் கரண்ட். அதாவது இதுனா என்னன்னு பார்த்தோம்னா லைக் நம்மளோட பழைய ஃபேன் இருக்குல்ல, ஸோ அதோட இது வந்து நல்ல பவர் எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த ஃபேன் வந்து ஓல்டு ஃபேன் கம்பேர் பண்ணுறதோட நமக்கு வந்து கரண்ட் பில் வந்து இதில் நல்லாவே சேவ் ஆகும். ஸோ அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இப்போ வர நிறைய ஃபேன் வந்து நம்மளுக்கு BLDC டெக்னாலஜியோட தான் வருது. ஸோ எஸ்பெஷலி இதை வந்து ஆட்டோம்பர்க் தான் பெருசாக வைடாக எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து BLDC மோட்டார் யூஸ் பண்ணது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். அண்ட் இந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அவங்களே பாக்ஸில் ரிமோட் கொடுத்துருந்தாங்க. அண்டு அந்த ரிமோட்டை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபேன் மட்டும் இல்லை, ஆட்டோம்பர்கோட எல்லா ஃபேன்லையுமே நம்மளுக்கு இந்த ரிமோட் சப்போர்ட் இருக்குது. ரிமோட் எங்கேயாவது வச்சுட்டீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து அலெக்ஸா ஆர் கூகுள் அசிஸ்டன்ட்ல கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த அலெக்ஸா ஆர் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு குறிப்பிட்ட ஆட்டோம்பர்க் ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது. அதாவது அவங்க செட் பண்ண சில மாடல்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் இதுலேயும் இருக்குது நம்மளுக்கு. அண்ட் ரிமோட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் மொத்தம் 6 ஃபேன் ஸ்பீட் மோடு கொடுத்துருக்காங்க. அதாவது B தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடாக சுத்தம். அண்ட் இங்கே இந்த ஃபேனை செட் பண்ணுறதுக்கு டைமர் கொடுத்துருக்காங்க. அண்ட் LED லைட், லைக் நம்ம நைட்டு யூஸ் பண்ணும்போது அந்த LED லைட் வேணுமா வேணாமான்னு அதுக்கும் ஒரு பட்டன் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்லீப் மோடும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமோட் எங்கேயாவது வச்சுட்டேன் அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஆட்டோம்பர்க் ஹோம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து போத் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் லைக் நம்மளுக்கு வந்து இதே ரிமோட் செட்டப் கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம இதே மாதிரி ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த டைமரு, LED லைட் ஆன் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணலாம். அண்ட் நம்ம வந்து எவ்வளோ கரண்ட் பில் சேவ் பண்ணியிருக்கோம் அண்ட் எவ்வளோ எனர்ஜி சேவ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சின்னதாக ஒரு அனிமேட்டடாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். நீங்கள் வந்து இந்த ஃபேனை வாங்கணுமே உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்லேயே தான் அதை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியும் ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட்லையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா, லைக் ஓகே கூகுள் டர்ன் ஆன் த ஃபேன் ஆர் ரைஸ் ஆயிடுச்சுங்க, ஒரு டைமர் செட் பண்ணிக்கலாம். லைக் 1 ஹவர் கழிச்சு ஃபேன் ஆன் பண்ணு, அந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸும் கொடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விதத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேன் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. சவுண்ட் நாய்ஸ் லைட்டாக வருது, பட் ஆனால் நம்மளுக்கு ஸ்பீடு வந்து நல்லாவே இருக்குது. நார்மல் ஃபேன் பண்ணுறதோட ஸ்லைட்லி நல்லாவே இருக்குது, பட் ஆனால் ரொம்ப நோட்டபுளாக இல்லை. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேங்க. இது வந்து ஓவராலாக இந்த ஃபேன் வந்து நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபேனோட ப்ரைஸிங் சொல்லிடுறேன். லைக் இது வந்து நார்மலாக 3800 அந்த ரேட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் நான் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி இந்த தீபாவளி சேலில் வாங்கும் போது 3200க்கு நான் வாங்கினேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த IoT டெக்னாலஜியோட நம்மளுக்கு வந்து இந்த ஃபேன் ஓரளவுக்கு வேல்யூவாக தான் தெரியுது. ஸோ இந்த ஃபேனில் குறையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. லைக் நான் ஒரு சின்ன நெகட்டிவ் பார்த்தேன். அதாவது நம்மளுக்கு வந்து ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு இல்லை ஃபேன் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இல்லை ஐ மீன் ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு டர்ன் ஆன் பண்ணிட்டு டர்ன் ஆஃப் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆன் பண்ணுமா உடனே ஐ மீன் இப்போது அந்த பவர் பட்டனை 2 வாட்டி மிஸ்டேக்காக நம்ம ஆன் பண்ணால் கூட நம்ம ஆன் பண்ணுமா இல்லை ஆஃப் பண்ணுமான்னு நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் வர மாதிரி இருக்குது. லைக் அந்த ரெஸ்பான்ஸ் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அது ஒரு நெகட்டிவாக நான் பார்த்தேன். ஸோ இது வந்து பெருசாக நிறைய பேர் நெகட்டிவாக இருக்காது. பட் ஆனால்
எந்த பொருளுமே நம்மளுக்கு 100% பெர்ஃபெக்ட்டா இருக்காது இல்லையா? லைக் சின்ன சின்ன கார்ன் இருக்க தான் செய்யும். ஸோ நான் ஃபேஸ் பண்ணேன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அவ்வளோதான். ஸோ இந்த ஃபேன ஓவராலா வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஐஓடி திங்ஸ் அதெல்லாம் வேணாம் அப்டின்னா, நீங்க அந்த 2000 ரேஞ்சுக்கே நம்மளுக்கு வந்து ஆட்டம்பர்க் ஃபேன்லாம் ரேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க அது கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ் வீடியோ. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்துல நான் உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பை கைஸ்.